வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கேம்பிரிட்ஜ் மனவளக்கலை மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாசிரியர்கள், இந்நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்ற இருப்பால் ஆன்மீக அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, இன்றைக்கு சிறப்பு சிந்தனையாக வைகாசி விசாகம் என்ற தலைப்பிலே தமிழ் மாதங்களில் 2வது மாதமாகிய வைகாசி பற்றிய சில கருத்துக்களை வேதாத்திரிய தத்துவத்தின் அடிப்படையில் சிந்தித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வைகாசி இந்த வார்த்தையை பிரிக்கின்ற போது வை காசி என்று இரண்டாக பிரிக்கலாம். காசி என்றால் உலகம், பிரபஞ்சம், யூனிவர்ஸ். வை காசி என்கின்ற போது நம்முடைய எண்ணத்தை, மனதை இந்த உலக அளவிலே, பிரபஞ்ச அளவிலே விரிந்து பயன்படுத்த வேண்டும் என்று பொருள். குறுகிய நிலையிலே நான் என்று எல்லை கட்டி ஒரு சிறு எல்லைக்குள் பார்க்கின்ற போது என் பெயர், என் படிப்பு, என் தொழில், என் குடும்பம், என் சொத்து, என் உறவு என்றெல்லாம் குறுகிய மனநிலையிலே தான் வாழ்க்கை எல்லை கட்டி அமையும். இதன் விளைவு என்ன என்றால், சிறு சிறு பிரச்சனைகள் கூட நமக்கு பூதாகாரமாக தெரியும். இவற்றை தவிர்ப்பதற்காக உடல் என்ற எல்லையிலிருந்து மனதை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி விரிந்து இந்த பிரபஞ்ச அளவிலே நிலைக்கின்ற போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் இந்த உலகத்தையே ஒரு குடும்பமாக பார்த்தாரே, அதுபோல் வேதாத்திரி மகரிஷி அவர்களும் பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன் என்று சொல்வார். இப்படி வாழ்க்கையில் தெளிந்த ஞானிகள் உலகத்தையே தானாக பார்த்தார்களே தவிர இந்த உடலையோ உடல் சார்ந்தவற்றை மட்டுமே அவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை. இந்த மன விரிவுதான் பல பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கு, நோய்களுக்கு தீர்வாக அமையும். ஏனென்றால் ஒரு காலகட்டம் வரைக்கும் உடலில் உள்ள குறைபாடே நோய்களுக்கு காரணம் என்றிருந்த நிலை மாறி இன்றைக்கு மனம் சார்ந்த நோய்களே அதிகம், சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் என்று மருத்துவத்துறை இன்றைக்கு பேசுகிறது. எனவே மனம் சிறப்பானால் வாழ்க்கை சிறப்பாகும் என்பது பொதுவாக மக்கள் பேசினாலும் கூட அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்ற ஒரு விளக்கம் வேண்டும் இல்லையா, பயிற்சி வேண்டும் இல்லையா? அதைத்தான் ஆன்மீகம் நமக்கு வழிகாட்டுகிறது. நான் மட்டும் சிறப்பாக வாழ்ந்தால் போதாது, என் சமுதாயமும் சிறப்பாக இருந்தால் தான் அவர்களால் நமக்கு எந்த வகையிலையும் துன்பம் நேராமல் இருக்கும். எனவே எல்லோருடைய நலனையும் விரும்புகின்ற போது மன விரிவு, அந்த விரிவிலே எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்கிறார் வல்லபெருந்தகை. இந்த உலகத்தையே ஒரு குடும்பமாக தன்னுடைய உடன்பிறப்புகளாக பார்க்கின்ற மனம் வருகின்ற போது குடி செய்வல் தெய்வம் மனிதற்று தான் முந்துரும் என்றால்
இறைவனே அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை முன்னிருந்து நடத்தி கொடுப்பான் என்று வள்ளுவ பெருந்தகையும், அஞ்சாதே உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்கிறது என்று பைபிளிலே இயேசுபிரானும், தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று வேதத்திலே மகர்ஷி அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இந்த வைகாசி காட்டுகின்ற ரகசியத்தின்படி, உண்மையின்படி நம்முடைய மனதை நான் என்ற எல்லைக்கோட்டிலிருந்து விரித்து இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தையே நாம பார்ப்பதற்கு விளக்கமும் பயிற்சிகளும் பெற வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற்றுவிட்டால் போட்டியும் இருக்காது, பொறாமையும் இருக்காது, திருட்டு, ஏமாற்று, பிச்சை, பட்டினி சாவு எதுவுமே இருக்காது. அதனால் நான் என்ற உடலளவில் சிக்கியிருக்கின்ற மக்கள், இயற்கையில் நமக்கு வேண்டியதெல்லாம் நிறைந்திருக்கிறது, எந்த குறைபாடும் நமக்கு இல்லை, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கிருஷ்ணா என்று சொல்வார்களே, அது போல இந்த மனதை பிரபஞ்ச அளவில் விரிப்பது வைகாசி. அதை இன்னும் சிறப்பாக வைகாசி விசாகம் என்று சொன்னார்கள். விசாகம் என்றால் விசாலம், விசாலம் என்றால் விரிந்தது தானே, எல்லையே இல்லாத அளவுக்கு விரியக்கூடியது, விசாலமானதுன்னு சொல்கிறோம் இல்லையா? மனம் விசாலமானால் ஆனந்தம் அனுபவமாகும். அதை பெறுவதற்கு நான் என்று பற்றி நிற்கின்ற இந்த மனதை, இந்த பற்றில இருந்து சற்று விலக்க வேண்டும் என்பதை பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது மனம் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டேதான் இருக்கும், எதையாவது பிடித்து தொங்கிக் கொண்டேதான் இருக்கும். அதனால்தான் இந்த மனதை குரங்குக்கு உமானமாக சொல்லுவார்கள். குரங்கு என்ன செய்யும்? கிளைக்கு கிளை தாவிக்கொண்டே இருக்கும், எதையாவது பிடித்து தொங்கிக் கொண்டேதான் இருக்கும். இந்த குரங்கு போலவே ஆசைக்கு ஆசை தாவுவதும், எண்ணத்திற்கு எண்ணத்திற்கு தாவுவதும், பிரச்சனைக்கு பிரச்சனை என்று தாவுவதும் இந்த மனித மனதின் இயல்பு. அதனால் இந்த மனித மனதை குரங்குக்கு ஓமானமாக சொல்லி வைத்தார்கள், குரங்கை ஓமானமாக சொல்லி வைத்தார்கள். அதனால்தான் ராமாயணத்துல கிஷ்கிந்தை என்ற ஒரு இடம் என்ன சொல்லுவாங்க, குரங்குகள் வாழ்கின்ற நாடு. அங்க யார் இருந்தாங்க? அனுமன் இருந்தான். அப்ப அனுமன் என்றால் அனுமானம், அசம்சன் என்ற அர்த்தம், அதாவது மனம் என்று பொருள். மனம் குரங்கை போல் தாவிக் கொண்டிருப்பதனால இப்படிப்பட்ட குரங்கு மன மக்கள் வாழ்கின்ற பூமி கிஷ்கிந்தை. அப்ப ஏதோ ஒரு பகுதி மட்டும் கிஷ்கிந்தை இல்லை, மக்கள் வாழ்கின்ற பூமியே கிஷ்கிந்தை தான், எல்லா மனிதர்களும் குரங்குகள் தான். எனவே கிளைக்கு கிளை தாவாமல், ஆசைக்கு ஆசையை தாவாமல் இந்த மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்றால் அதன் இயல்பை மாற்ற முடியாது. அது ஏதாவது அப்படி தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி தொங்குகின்ற இடம் இறைவனாக இருக்கட்டும். மனம் எப்போதும் எதையாவது பிடித்து தொங்கிக் கொண்டுதான் இருக்கும். அப்படி தொங்குகின்ற இடம் இறைவனாக இருக்கட்டும். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், பற்றுக பற்று அற்றான் பற்றினை. எதையும் பற்றாமல் வாழ்வது சாத்தியம் இல்லை. மனித மனதிற்கு எதையுமே பற்றாமல் இண்டிபெண்டன்டாக, சுதந்திரமாக, சுயேட்சையாக வாழ முடியாது. எதையாவது பற்றித்தான் வாழ்ந்தாக வேண்டும். அப்படி பற்றுகின்ற இடம் இறைவனாக இருக்கட்டும். ஏன் என்றால் இறைவனுக்கு எந்த பற்றும் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான், அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அப்ப விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு, எந்த எல்லைகளும் இல்லாத ஒரு அரூப நிலைதான் சுத்த வெளியாகிய ஆதிசிவமாகிய இறைநிலை.
எனவே பற்றுக பற்று அற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. நாம் பற்றி கொண்டிருக்கிறோமே, என் பதவி, என் சொத்து, என் குடும்பம், என் அதிகாரம், எனது ஆட்சி, எனது நாடு, எனது மக்கள், எனது அதிகாரம், எதுவுமே கூட வராது. இதுல நிறைய பெற்றவர் யாராவது உண்டா? செல்வத்திலே உயர்ந்தவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருக்காவது நிறைந்து போனதா? உயர்ந்த பதவி வகைப்பவர் இருக்கிறார்கள். அவருக்கு யாரோ நிறைந்து போனதா? மனம் இதிலே நிறைய பெறாது. மைண்ட் cannot be satisfied. அதுதான் அவருடைய இயல்பே. அதனால் இந்த மனம் பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால், பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை இந்த மனம் பற்றி கொள்ள தவறியதால், மனம் பற்றி கொண்ட அனைத்து வசதிகளும் அதிகாரமும் பற்றாக்குறையாகவே உணரப்படுகின்றன. யாருக்கும் நிறைவே கிடையாது. அந்த நிறைவை தருகின்ற இடம்தான் வைகாசி விசாகம். அதை பெறவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் நிறைவில்லாமல், இதை விட்டு விலக முடியாமல், இந்த புலிவால் பிடித்த கதை சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கும். விட்டு விலக முடியாது, அதிலேயே பற்றி நிற்கவும் முடியாது. இந்த பக்குவத்தை கவிஞர் கண்ணதாசன் மிக அற்புதமாக ஒரு 4 வரிகளை சொல்கிறார். நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து. நாளை என்பது கூட அது கவிநயத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அடுத்த சனத்தையே இறைவனுக்கு அளித்து. ஏன்னா அடுத்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன நிகழும் என்பது நமக்கு தெரியாது. உதாரணமாக, காலையில் வெளியில் புறப்படுவதற்கோ, தொழிற்சாலைக்கோ அல்லது வேலைக்கோ வாகனத்தை பயன்படுத்துகின்ற யாரும் இன்றைக்கு நான் விபத்தில் போக போகிறேன் என்று எதிர்பார்ப்பதில்லை, ஆசைப்படுவதும் இல்லை. அந்த விபத்து நடப்பதற்கு ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன் இருக்கின்ற நிலை என்ன, பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு பின் உள்ள நிலை என்ன? எவ்வளவு மாற்றங்கள்! அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று? எனவே நாளை பொழுது மட்டுமல்ல, அடுத்த சனமே நம் கையில் இல்லை. அதனால் அது இறைவனின் பொறுப்பில் இருப்பதனால் இந்த வாழ்க்கையும் அவனுடையதுதான். எனவே நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. அமைதி ஏன் கெட்டு போகுதுன்னா, பிரச்சனைகள், பொறுப்புகள், கவலைகள், கோபதாபங்கள் இதெல்லாம் இருந்தா அமைதி அங்க இருக்காது. இந்த பொறுப்பை, கடமைகளை எல்லாம் இறைவன் செய்கிறான், நான் ஒரு கருவி என்று மனம் விரிவு பெற்று விட்டால், பற்று அற்றுவிட்டால் அமைதிதான் அங்க மிச்சம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இந்த மனதிலே இருந்து காமமும் காசு ஆசையும் விலகிவிட்டால் அங்க என்ன மிச்சம்? ஈஸ்வர பிரேமையே அங்கு மிச்சம் என்கிறார். அதுதான் பேரமைதி. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. எப்படி முடியுது என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது அதுக்கு ஒரு வழியை சொல்றார் கண்ணதாசன். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மேலேயே பார்த்துட்டு இருந்தா பொறாமையும், போட்டி மனப்பான்மையும், தாழ்வு மனப்பான்மையும், விரக்தியும், வெறுப்பும் தான் மிச்சமாகும். அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நம்ம எந்த நேரத்துல பிறந்தோமோ, என்ன கஷ்டப்பட்டும் மேல வர முடியல என்ற விரக்தி தான் மிச்சமாகும். கீழே பார்க்கின்ற போதுதான் அவர்களை விட நான் எவ்வளவு வசதியாக இருக்கிறேன், எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறேன், எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறேன் என்ற மன நிறைவு அப்பதான் கிடைக்கும்.
எனவே உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதே கருத்தை வள்ளுவர் சொல்றார் பாருங்க. யாதனின் யாதனின் நீங்க யான், நோதல் அதனின் அதனின் இல. மிக அற்புதமான ஒரு கருத்து இந்த குறளை உச்சரிப்பதிலேயே இருக்கு. யாதனின் யாதனின் நீங்கியான், நோதல் அதனின் அதனின் இலன். இந்த 7 சொற்களை உச்சரிக்கின்ற போது உதடுகள் ஒட்டாது. என்ன தத்துவம்? இந்த வாழ்க்கை என்ற பற்றிலே நாம் ஒட்டினால் துன்பம், ஒட்டவில்லை என்றால் அமைதி, பேரின்பம். அப்ப ஒட்டாமல் வாழ முடியுமா? முடியும் என்று பேசுவதுதான் கீதையின் கர்மயோகம். இந்த மனம் பல தலைமுறைகளாக இயல்பில் தான் தனது என்று வாழ்ந்து பழகியிருப்பதனால இந்த விசாகம் பக்குவத்தை அடைவது சாத்தியம் இல்லை என்று தோணும். ஆனா அதை வாழ்ந்து காட்டிய மகான்கள் நமக்கு வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பேர்தான் உண்மையான ஆன்மீகம். மனிதனை படிப்படியாக பக்குவப்படுத்தி மனிதனாக மகானாக உயர்த்துகின்ற சாதனை மார்க்கம்தான் உண்மையான ஆன்மீகம். அதே உண்மையான ஆன்மீகம் என்று அழுத்தி சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு போலித்தனமான சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டுமே தான் உள்ளனே தவிர இந்த உலகத்திலே உண்மையான ஆன்மீகம் சில இடங்களில் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறது. அதை நாம் தான் கண்டெடுக்க வேண்டும். இப்படி சிறு சிறு எல்லைகளிலிருந்து மனதை விடுதலை செய்து இந்த உலக அளவிலே பிரபஞ்ச அளவிலே விரிப்பது வைகாசி விசாகம். இது எப்படி என்றதுக்கு தசாவதார தத்துவத்திலே அற்புதமான ஒரு அவதாரத்தை தந்திருக்கிறார்கள். மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன ராம பலராம கல்கி கிருஷ்ண கல்கி என்று 10 அவதாரங்கள். முதல் 4 அவதாரங்கள் பேசவில்லை. மச்ச கூர்ம வராக நரசிம்ம, இது 4ம் மற்ற உயிரினங்கள், மனிதன் அல்ல, மற்ற உயிரினங்கள். அதனால் அவை பேசவில்லை. அடுத்து 5வதாக வந்த வாமனன் பேசுகிறான். அது மட்டுமல்ல, அந்த வாமனனுடைய கதையை பாருங்களேன். ஒரு சிறுவனாக வருகிறான். மிகப்பெரிய சக்கரவர்த்தி மாபலி அவனிடத்திலே 3 அடி மண் வேண்டும் என்று கேட்கிறான். இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள். ஏன்னா 3 அடி ஒரு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கே 3 அடி எங்கேயாவது எடுத்துக்கலாம். அன்றைக்கு ஜனத்தொகையே மிக குறைவு. இது யாருக்கு போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் புறம்போக்கு நிலங்கள் தான். யார் வேணா பட்டா போட்டுக்கலாம். அப்படி இருக்கிற போது ஒரு சிறுவன் போய் ஒரு சக்கரவர்த்தியில போய் 3 அடி மண் கேட்பது நம்புற மாதிரி இல்லையே. சரி, அவன் தந்தேன் என்றார் மாபலி சக்கரவர்த்தி. உடனே இந்த வாமனன் என்ன செய்தான்? விஸ்வரூபம் எடுத்தான். ஒரு அடியால் பூமியை அளந்தான், மறு அடியால் மேல்லோகத்தை அளந்தான். 3வது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டான். மாபலி, என் தலையிலே வை என்றான். 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே என்றார் கண்ணதாசன். இப்போ இந்த கதைக்குள் இருக்கின்ற ஒரு தத்துவார்த்தத்தை நமக்கும் இன்றைக்கும் பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்மையை நாம் சிந்தித்து வெளிப்படுத்த வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற போது பூமியை அளப்பது, உலகத்தை அளப்பது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு அடியால் பூமி அளந்தார். விஸ்வரூபத்துல ஒரு அடியால பூமி அளந்தார். பூமி என்ன சைஸுங்க? 25,000 மைல் சுற்றளவு. மறு அடியால் மேல்லோகத்தை அளந்தார். மேல்லோகம் எவ்வளவு பெருசுங்க? இந்த பூமியை விட சூரியனை 19 லட்சம் மடங்கு பெருசு.
இந்த சூரிய குடும்பத்தை போல 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது பால்வெளி மண்டலம். இதுபோல் பல மண்டலங்கள் சேர்ந்தது பிரபஞ்சம், மேல்லோகம். அப்போ ஒரு கால்ல 225 மைல் அளந்துட்டு இன்னொரு கால்ல எண்ணற்ற மைல்களை அளக்கிறதுன்னு சொன்னா இறைவன் என்ன சப்பானியா? பொருந்தலையே. சரி, 3வது அடியை மாபிளி தலைமையில வைக்கிறார். அதான் பூமி அளந்தாச்சே, அப்புறம் மாபிளி எப்படி தனியா அளக்க முடியும்? இந்த கேள்வி எல்லாம் எழுப்பினால் நாத்திகன் என்று சொல்லுவாங்க. இது நாத்திகவாதம் அல்ல, ஆராய்ச்சி, தெய்வத்தை பற்றிய அறிவியல். நம்முடைய மகான்கள் நமக்காக விட்டு சென்ற வாழ்க்கை சத்தியம் என்ன? எப்படி நான் நிறைவாக, நிம்மதியாக, துன்பம் இல்லாமல், நோய் இல்லாமல் வாழ முடியும்? அதற்கு இது எப்படி எனக்கு உதவி செய்கிறது? அந்த ஆராய்ச்சி தான் நமக்கு தேவை. பக்தியா நாத்திகம் என்ற கேள்வி இங்க அவசியம் இல்லை. அப்படி சிந்தித்து பார்க்கின்ற போது இங்க வாமனன் என்ற சொல்லிலேயே மிக அற்புதமான ஒரு தத்துவம் அடங்கியிருக்கிறது. சிறுவன் அளவிலே வந்தார், விஸ்வரூபம் எடுத்தார். ஒன்று மிக சிறிய வடிவம், இன்னொன்று உலகளாவிய வடிவம். ஏன் இப்படி அமைக்கப்பட்டது? ஒரு கேள்வி. இரண்டாவது, இதுவரைக்கும் பேசாத உயிரினங்கள் இங்கே பேசத் தொடங்கியது. காரணம் என்ன? 2 கேள்விகள். இந்த 2 கேள்விகளுக்கும் விளக்கம் என்ன என்பதை அந்த பெயரிலேயே தந்திருக்கின்றார் அந்த மகான். வாமன அவதாரம். வாமனன் என்றால் பேச்சு ஆற்றல் உடைய வாயும், சிந்தனை ஆற்றல் உடைய மனமும், வாயும் மனமும் இணைந்த வாமனன். வாயும் மனமும் இணைந்த வாமனன். சரி, இந்த மனதின் இயல்பு என்ன? வாய் சரி பேசுது, மனம் வார்த்தை எடுத்து கொடுத்தா தானே வாய் பேச முடியும். இந்த மனதின் இயல்பு என்ன என்றால், இது அணுவை நினைத்தால் அணுவாக சுருங்கும். அணுவை நினைக்கின்ற போது அணு எவ்வளவு பெருசுங்க, அந்த அணுவாக சுருங்கும். உலகை, பிரபஞ்சத்தை நினைக்கின்ற போது அந்த யூனிவர்சல் லெவல், பிரபஞ்ச அளவுக்கு விரியும். எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது மனம். எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது மனம். அணுவை நினைத்தால் அணுவாகிறது, அண்டத்தை நினைத்தால் அண்டமாகிறது. அது வாமன வடிவம் சிறுசு, விஸ்வரூபம் பெருசு. அப்ப பெரிதாக மாறக்கூடியது, சிறிதாக மாறக்கூடியது மனம். இதுதான் வாமனன் தத்துவம். சரி, இப்ப 3 அடிக்கு என்ன பொருள் என்று பார்க்கின்ற போது, மனம் நிறைவு பெறுகின்ற இடம் எதுங்க? இப்போ உலக வாழ்க்கையில நம்முடைய அனுபவங்கள், மற்றவருடைய அனுபவங்கள் எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது, நான் நிறைவாக வாழ்கிறேன் என்று சொல்கின்ற மனிதர்களை நம்மால் சந்திக்க முடிவதில்லை. எப்போது நிறைவு பெறுவோம்? இந்த கேள்விக்கும் விடை இல்லை. ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த மனம் நிறைவு பெறுகின்ற இடம் ஒன்று உண்டு. மேற்கொண்டு எதையும் கேட்காத ஒரு பக்கம் ஒன்று உண்டு. அது எங்கே? கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும் என்று கண்ணதாசன் ஒரு பாடல 2 வரிகளை சொல்றார். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். எதற்குமே ஆசைப்படாத மனம் சாத்தியமா? இருக்கு என்றார் கண்ணதாசன். இருக்கு என்றார் ஞானிகள். அந்த இடம் எது? அந்த பக்குவம் எப்படி பெறுவது என்றால், பஞ்சபூத தத்துவத்தை அறிந்த, இந்த பூமியை அளந்த முதல் அடி. இந்த பூமி பஞ்சபூதங்களால் ஆன ஒரு உருண்டை. இந்த மனம் பஞ்சபூதங்களை அறிய வேண்டும் என்றால் இந்த பூமியை பற்றிய ரகசியம் புரியணும். அதனால் பூமி அளந்தது முதல் அடி. அடுத்தது, இந்த பஞ்சபூதங்கள் எதனால் ஆனது
என்று ஒவ்வொன்றாக பகுத்து கொண்டே போகின்ற போது விண் என்ற ஆற்றலே மற்ற 4 பூதங்களுக்கும் அடிப்படை மூலம். விண்ணேதான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற சதுர்பூதங்களாக வந்தது. அந்த விண் நிறைந்த களம் விண்வெளி, வான்வெளி, வானம். அது விரிந்த நிலை. விஸ்வரூபம் என்றால் விரிந்த நிலை, வானநிலை. அதை அறிவது 2வது படி. சரி, இந்த வானத்தை அளவுக்கு விரிய வேண்டும் என்றால் எல்லோருக்கும் சாத்தியமானதா? எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இன்றைக்கு இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல. எத்தனை பேர் விஸ்வரூப தரிசனத்தை கண்டிருப்பார்கள்? எத்தனை பேர் இறைவனை உணர்ந்திருப்பார்கள்? ஏன் இயலவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது நமக்குள் இருக்கின்ற தலைகணம், ஈகோ, இதை விட்டு விலகுவது அவ்வளவு எளிது அல்ல. ஞானவத்தை விட்டு விலகுவது அவ்வளவு எளிது அல்ல. இப்போ நம்ம உலகத்துல பார்க்கிறோம், மத தலைவர்கள், கோவில் அறங்காவலர்கள், பணிபுரிகின்ற பூசாரிகள், புரோகிதர்கள், எத்தனை பேர் பார்க்கிறோம். யாராவது ஒரு பக்தனை பணிந்து மதித்திருக்கிறத நான் பார்க்கிறோமா? மக்கள் தான் போய் காலில் விழுந்து காணிக்கை தருகிறார்களே தவிர அவர்கள் என்றைக்காவது இவர்களை சமமாக உட்கார வைத்து ஆசிரம் தந்து பேசியதாக எங்கேயாவது காட்சி உண்டா? ஏன் முடிவதில்லை? நான் உயர்ந்தவன், என்னை விட இவன் தாழ்ந்தவன். இந்த பேதம் பார்ப்பதற்கு பெயர்தான் ஆணவம், பிரித்து பார்ப்பது. இந்த ஆணவத்தை அழித்தால்தான் பஞ்சபூதத்தையும் அறிய முடியும், விண்மண்டலத்தையும் அறிய முடியும். எனவே அந்த தலைகணத்தை நீக்க வேண்டும் என்பதனால மாபலி சக்கரவர்த்தியுடைய தலை மீது கால் வைத்தார் வாமனன். இப்படி இந்த 3 அடி தத்துவத்தை நாம் உணர்ந்து பார்க்கின்ற போது முதலில் நாம் நம்முடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு, மனம் வைகாசி விசாகமாக மாற்றம் பெறுவதற்கு, மேன்மை பெறுவதற்கு முதல் படி நம்மில் இருக்கின்ற ஆணவத்தை நீக்குவது. அதன் பிறகு பஞ்சபூத தத்துவத்தை அறிவது. அதன் பிறகு இந்த விண்வெளி ஆராய்ச்சியிலே தெளிவது. அதன் பிறகு விண்ணுக்கு மூலமாகிய வேதநாயகனை அறிவதும் உணர்வதும் அவனோடு ஒன்றி கலப்பதும். உடல் அளவில் தான் தனது என்ற எல்லைகளுக்குள் சிறைப்பட்டிருக்கின்ற மனதை விரித்து விசாலமாக்குவதே ஆத்ம விடுதலை. இதை உணர்ந்து மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த சம்பிரதாயத்தை வைகாசி விசாகம் என்ற ஒரு திருவிழாவாக நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கின்றார்கள். இதுல கதாநாயகன் முருகன் தானே, விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகன். இந்த முருகனின் கதை சொல்லப்பட்ட இடம் 3வது இதிகாசம், கந்த புராணம். பொதுவாக இதிகாசம் என்றாலே ராமாயணம், மகாபாரதம் என்றோடு நிறுத்திக் கொள்வார்கள். கந்த புராணத்திற்கு ஒரு இதிகாசம் என்ற அந்தஸ்தையே பொதுவாக யாரும் தருவதில்லை. உண்மையில் 3வது இதிகாசம் கந்த புராணம். காரணம், இது அடிப்படையில் பழைய புத்தகங்களை பார்க்கின்ற போது அதுல கந்த புராணம் என்று இருக்காது, போட்டு ஸ்காந்த புராணம் என்று இருக்கும். அப்ப கந்த புராணம் அல்ல, காந்த புராணம், தி ஹிஸ்டரி ஆஃப் மேக்னடிசம், காந்தத்தை பற்றிய புராணம். இப்ப காந்தம் வருகின்ற போது நம்ம சயின்ஸ்க்கு வந்துடும், விஞ்ஞானம், தத்துவத்திலிருந்து விஞ்ஞானத்துக்கு வந்து விடலாம். இப்ப காந்தத்துக்கு 2 ஃபோர்ஸ் இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிபல்சிவ் ஃபோர்ஸ். எதுக்கு மூலம்? முதலில் இருந்தது அட்ராக்ஷனா அல்லது ரிபல்சனா? அவார்டு, பிறகுதான் ரிவார்டு.
அப்ப அவார்டு தானே முன்னாடி, ரிவார்டு அடுத்தது தானே. அப்ப ரிப்பல்சிவ் செகண்டரி, அட்ராக்டிவ் பிரைமரி. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் முதலில் இருந்தது, அதுவே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா மாறுது. அந்த இரண்டும் சேர்ந்து காந்தமாக மாறுது. அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்று ஒன்று மட்டுமே இருக்கின்ற போது, காந்தத்தின் ஒரு தன்மை மட்டுமே இருக்கின்ற போது, அது என்ன பேர் வைக்கலாம்? ஏகாந்தம். ஏக்குன்னா ஒண்ணு, ஏகாந்தம். அப்ப சுத்தவெளிக்கு, ஆதி சிவத்திற்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் அவற்றிலே ஒரு பொருள் செறிந்த ஒரு பெயர் இறைவனுக்கு ஏகாந்தன் என்ற ஒரு பெயர். அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே என்கிற மகர்ஷி அவர்கள். கிராவிட்டி என்கிறது சயின்ஸ். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் ரிப்பல்சிவா மாறுது காட் பார்ட்டிகள் வருகின்ற போது. அப்ப அட்ராக்ஷன் பிளஸ் ரிப்பல்ஷன் ஆகிற போது மேக்னெட்டிக் எனர்ஜியா மாறுது. ஸோ காட் பார்ட்டிகிள் இட் செல்ஃப் இஸ் மேக்னெட்டிக் எனர்ஜி. அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி தான் பிறகு அட்டாமிக் எனர்ஜியா மாறுது. அதாவது அசோசியேஷன் ஆஃப் காட் பார்ட்டிகிள்ஸ் இஸ் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அப்ப எலக்ட்ரான்கள் குவிந்து, அது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் குவிந்தது ஹைட்ரோஜன் முதல் எத்தனையோ யுரேனியம், தோரியம் எல்லாம் சொல்றாங்களே, இப்படி அணுக்கள் அதிகபட்சமா கூடிக்கொண்டே போகும். அளவுக்கு அதிகமாக அணுக்கள் நிறைய சேருகின்ற போது, நெருக்குகின்ற போது அங்கே அட்டாமிக் ஃபிஷன், அணு சிதைவாகி வெப்பம் உருவாகும், நெருப்பு உருவாகும். இப்படி இந்த காந்தத்தை பற்றிய விளக்கம். இந்த காந்தமே தான் பஞ்சபூதங்களானதுக்கு மட்டுமல்ல, அதன் பிறகு நுண் உயிர் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் உணர்கின்ற மனமாக, திறமாக அமைந்ததற்கும் காந்தம் தான் காரணம். அப்ப அந்த காந்தத்தில் ரெண்டா பிரிக்கிறாங்க. பஞ்சபூதங்களில் அது விண்காந்தம், வான்காந்தம். உயிரினங்களிலே அது உயிர்காந்தம், ஜீவகாந்தம். ரெண்டுக்கு என்ன பேதம்? வான்காந்தத்துக்கு சென்சிங் ஃபேக்கல்டி கிடையாது, உயிர்காந்தத்துக்கு சென்சிங் ஃபேக்கல்டி உண்டு, அனைத்தையும் உணரும். அந்த உணர்கின்ற தரத்திலே உச்சகட்டம் யாருங்க? மனிதன். இப்ப மனிதனுடைய உடல் அமைப்பை பார்க்கின்ற போது தாயின் கருவிலே உருவாகிறோம். அது உருவாகின்ற உடல் காசல் பாடி, காந்த உடல் தான் முதல்ல உருவாகும். அதுக்குதான் ஆத்மான்னு பேர். இந்த காசல் பாடி மேற்கொண்டு மேக்னெட்டிக் எனர்ஜி தாயினுடைய உடம்பில இருந்து நாதம் என்ற காந்தலைகளை, ஜீவாந்தலைகளை ஈர்த்து தன்வசப்படுத்தி அதில் உள்ள இம்ப்ரெஷன் தகுந்தாற் போல உருவத்தை சமைத்துக் கொண்டே வரும், குணங்களும் அமைந்து கொண்டே வரும். அப்படி 9 மாதம் வளர்ச்சி பெற்று பிரசவமாகிறது. மேலும் வளர்ந்து 13, 14வது வயதிலே உடல் முதிர்ச்சி பெறுகிறது, பிசிக்கல் மெச்சூரிட்டி. அதன் பிறகு உடல் வளராது, அறிவு வளர்ந்து கொண்டே போகும், இறப்பு வரைக்கும். அப்ப உடல் வளர்ச்சி 14. அந்த 14வது வயதிலே தான் அந்த குழந்தைக்கு தான் தனது என்ற சுய தேர்வு, சுயமாக எனக்கு இது பிடித்தது பிடிக்காதது என்று சாதிக்கின்ற திறம் அங்க வெளிப்படும். அந்த இடத்திலேயே அவன், அந்த குழந்தைக்கு 14 வயதுக்கு உள்ளாகவே இந்த ஆணவத்திடம் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கான வாழ்க்கை பயிற்சி முறைகளை கற்றுத்தந்து விட வேண்டும், அற வாழ்க்கையை கற்றுத்தந்து விட வேண்டும். அதுக்குதான் பிரம்மச்சரியம் என்று பெயர் வச்சாங்க. பிரம்மச்சரியம் என்றால் திருமணம் ஆகாமல் தனித்திருப்பது என்று பொருள் அல்ல. பிரம்மத்தை அனுசரித்து நடக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்று பொருள். பிரம்மம் என்பது வான்வெளி, பிரம்மலோகம், யூனிவர்ஸ்.
இந்த யூனிவர்ஸுக்குள்ள காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் இருக்கு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ ஆக்ஷன் பாசிட்டிவா இருந்தா ரியாக்ஷன் பாசிட்டிவா இருக்கும். ஆக்ஷன் நெகட்டிவா இருந்தா ரியாக்ஷன் நெகட்டிவா இருக்கும். ஒன் ஆட்டம் cannot challenge with another atom. ரெண்டும் சேர்ந்த அழிவு தான். எனவே இதை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை பயன்படுத்திக் கொள்வது. நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அறிவுக்கு என்ன இலக்கணம் என்றால், எது நன்று எது தீது என்று தேர்வு செய்து நல்லதன்படி வாழ்க்கை நடத்துவது. நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவை 14 வயதிலே பெற்றுவிடும் என்கிறார்கள். ஏன்னா ஆணவம் வெளிப்படுகின்ற நேரம், காலம், வயது, பருவம் அது. அங்கேயே அதை சப்ரஸ் பண்ணிவிட்டோம் என்றால் பிறகு வாழ்க்கையில ஆணவம் எழுச்சி பெறுவது குறைவாகத்தான் இருக்கும், சாத்தியம் இருக்காது. அப்போ விட்டு விட்டோம் என்றால் பிறகு வாழ்நாள் முழுவதும் இந்த ஆணவத்தை வெல்வது, வதம் செய்வது சாத்தியம் இல்லை கிட்டத்தட்ட. அதனால் என்ன தத்துவத்தை தந்திருக்கிறாங்க கந்த புராணத்துல? முருகன் பிறந்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். முருகன் பிறந்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். இவன் சூரனை சம்ஹாரம் செய்தது, இலங்கையிலே சூரபத்மனை சம்ஹாரம் செய்தது எப்போ? கார்த்திகை நட்சத்திரத்துல, கார்த்திகை மாதத்துல. விசாகத்திலிருந்து நட்சத்திரங்களை பெயர்ல சொல்லிக் கொண்டே வந்தீங்கன்னா விசாகத்திலிருந்து 14வது விசாகம் கார்த்திகை. விசாகத்திலிருந்து 14வது நட்சத்திரம் கார்த்திகை. அப்போ கார்த்திகை மாதத்திலே சூரசம்ஹாரம், 14வது வயதிலே சூரசம்ஹாரம். அப்ப 14 வயதிலேயே ஒரு குழந்தை தன்னில் இருக்கின்ற ஆணவத்தை வதம் செய்து விட்டால் அறிவு ஆட்சிக்கு வந்துவிடும். மனம் அங்க இருக்காது. அறிவே மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். சாந்தமாக, அமைதியாக, தெய்வீகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அங்க அரக்கத்தனம், ராட்சசத்தனம், சைத்தான், சாத்தான் வேலையெல்லாம் இருக்காது. அதனால்தான் இந்த வைகாசி விசாகத்துக்கு ஒரு திருநாள் வச்சாங்க. பிறகு கார்த்திகை மாதம் சூரசம்ஹாரத்திற்கும் ஒரு திருநாள் வச்சாங்க. சரி, இப்போ இது ஆண்டுதோறும் கோவில்களிலே ஏன் கொண்டாடப்படுகிறது? இது நடந்ததோ இல்லையோ என்று ஒரு கேள்வி இருக்கட்டும். நடந்ததாக இருந்தாலும் அது எப்போ நடந்து முடிஞ்சது? முருகன் இப்ப பிறக்கல, முருகனுக்கு வயசு இப்ப தெரியாது என்னன்னு. சோ எப்போ நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எதுக்காக கோவில்களிலே அந்த நிகழ்ச்சி நடத்தணும்? முருகன் ஆலயங்களிலே ஏன் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் வருஷ வருஷம் என்றால், ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் 13 வயதிலிருந்து 14வது வயதை தொடுவார்கள். அப்ப 14 வயதை தொடுகின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் சூரசம்ஹாரத்தை பற்றி சொல்லணும். பிறக்கின்ற போது, வைகாசி விசாகத்துல பிறக்கிற போது எதுவும் சொல்ல முடியாது, குழந்தை பருவம். அதன் பிறகு கற்றுக் கொடுத்து கொண்டே வந்து 14வது வயதிலே அந்த குழந்தைக்கு சூரனை, ஆணவத்தை சம்ஹாரம் செய்யக்கூடிய, வதம் செய்யக்கூடிய ஆற்றலை, பக்குவத்தை தவத்தின் மூலம், தத்துவ விளக்கத்தின் மூலம் கொடுத்து பக்குவமாக்கிவிட வேண்டும் என்று பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக திருவிழா, கார்த்திகை மாதம் சூரசம்ஹார திருவிழா. இதை தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு ஆண்டும் 14வது வயதை தொடுகின்ற ஒவ்வொரு ஆண் பெண் குழந்தைகளுக்கும் இந்த தத்துவத்தை கற்று தந்திருந்தால் இன்றைக்கு உலகத்துல எங்கேயாவது
சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை ஏதாவது இருக்குமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு எத்தனை விஞ்ஞான வசதிகளை பெற்றிருக்கின்றோமோ இதை விட பன்மடங்கு விஞ்ஞான வசதிகளை பெற்றிருக்கலாம். ஏனென்றால் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கின்ற மனதினுடைய சாதனைகளை விட நுண்ணிய சாந்த நிலையில் சாதிப்பவைதான் அதிகம். எப்படி? நாம் பயன்படுத்துகின்ற அணு முதல் இன்றைக்கு உள்ள அத்தனை வசதிகளும் யார் கண்டெடுத்தது? சாதாரண மக்களா? எல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த சாதனங்கள். அணுசக்தி முதல் இன்றைக்கு லேட்டஸ்ட் மாடல் செல்போனோ லேப்டாப்போ இல்ல யுத்த தளபாடங்களோ யார் கண்டுபிடிக்கிறாங்க? சயின்டிஸ்ட். விஞ்ஞானி எப்படி இருப்பாருங்க? டீ பிரேக், காஃபி பிரேக், ஃபங்க்ஷன், ஊசு தருது எல்லாம் செய்வாரா? நீங்க எத்தனையோ விஞ்ஞானியுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சிருக்கிறோம். வீட்டு அட்ரஸ் கூட மறந்து போய் பேக்கெட்ல வச்சிருப்பாருன்னு சொல்லி நாம் படிச்சிருக்கிறோம். அப்ப எல்லாம் மறந்த நிலையில் தான் ஒரு விஞ்ஞானி ஒரு இயற்கை உண்மையை கண்டெடுக்க முடியும். The low frequency, theta delta frequency 7 to 1. அந்த frequencyல போற போதுதான் இயற்கையின் ரகசியங்கள் அவருடைய அறிவுக்கு எட்டுமே அன்றி 8க்கு மேல உள்ள frequencyல எதையும் நீ கண்டுபிடிக்க முடியாது. கேப் மரித்தனங்களை வேணா கண்டுபிடிக்கலாம். அடுத்தவர் எப்படி ஏமாற்றுவது, எப்படி அடுத்தவருடைய பொருளை திருடுவது, சைபர் கிரைம் இன்னும் என்னென்ன வகையில கண்டுபிடிக்கலாம். இதைத்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர ஆக்கப்பூர்வமாக எதையும் கண்டுபிடிக்க முடியாது உணர்ச்சி வயப்பட்ட மனிதர்களால். எனவே விஞ்ஞானிகள் நுணுகி சென்றதனால் தான் இயற்கை உண்மைகளை கண்டெடுத்தார்கள். அதுதான் மக்களுக்கு வசதிகளாக அமைந்திருக்கின்றன. அப்போ எல்லா விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் இந்த சமுதாயத்திற்காக தங்களது வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர்கள். எந்த சுகத்தையும் தூய்க்காமல், எந்த புலன் இன்பங்களின் நாட்டம் இல்லாமல், தன்னைத்தான் தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு கூண்டுக்குள் இருந்து உலக நன்மைக்காக வசதிகளையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் வகுத்து தந்தவர்கள். அந்த வகையிலே ஒரு மனிதன் பக்குவமாக வேண்டும். சரி, இதுல இந்த வைகாசி விசாகம், அப்புறம் கந்த சஷ்டி திருவிழா, இப்படி எல்லாம் முருகனுக்கு நிகழ்ச்சி நடக்கின்ற போது சில நிகழ்ச்சிகளில இந்த அலகு குத்துவது, பால் காவடி எடுப்பது, பாத யாத்திரை நடந்து முருகன் திருத்தலங்களுக்கு போவது, மொட்டை அடிப்பது எல்லாம் சடங்கு வச்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று பார்க்கின்ற போது, இப்போ பால் என்பது நம்முடைய வித்து சக்தியை குறிக்கும். இப்போ ஆண்களுக்கு வெளிப்படக்கூடிய வித்து சக்தி வெண்மை நிறமாக தான் இருக்கு. அதனால் பால் என்பதை வித்து சக்திக்கு ஓமானமாக சொல்றாங்க. அப்ப பால் காவடி என்பது நம்முடைய உயிர் மையமாக இடுப்பு பகுதியில இருக்கின்ற மூலாதார மையத்தில் இருக்கின்ற வித்து சக்தி என்ற நம்முடைய ஜீவாந்த கருமையம், ஜெனடிக் சென்டர். அத காவடி, காவடி என்றால் இப்ப தோல்ல வச்சு அதை ஆடுவாங்க இல்லையா? அப்ப அந்த காவடி முன்னும் பின்னும் ஆடும். அதே போல காவடி தவம் என்று வேதத்தின் மகர்ஷி ஒரு தவத்தை தந்திருந்தாங்க. அது ஏற்கனவே சித்தர்கள் செய்திருந்ததாக மகர்ஷி ஒரு கருத்தை சொன்னாங்க. அதாவது இந்த புருவ மையத்திற்கும் பின்னாடி உள்ள பிடரி கண்ணுக்கும் இடையில மனதை அப்படியே ஒரு காவடி போல பயணித்துக் கொண்டிருப்பது. ஆக்னைக்கும் பிடரி கண்ணுக்கும் இடையில அப்படியே ஒரு காவடி போல மனதை பயணித்துக் கொண்டிருப்பது. ஆக்னை அப்படி துரியம் தொட்டு பிடரிக்கண் போகும், பிடரிக்கண் துரியம் தொட்டு ஆக்னிக்கு. இப்படியே அப்படி செய்கின்ற போது மனம் ஒடுங்கி காந்தத்தை அறிந்து காந்தத்துக்கு உட்பொருளாகிய உயிர் சக்தியை அறியும். அதாவது காந்த நாயகனாகிய முருகனை அறிந்து
முருகனை என்ற சக்தி உமையவளை அறியலாம் துரியத்துல. அதன் பிறகு உமையவளின் கணவனாகிய சிவனை அறியலாம் துரியோதனத்துல. சரி, அழகு குத்துவது எதற்காக அப்படின்னா, அழகு குத்திட்டா பேச முடியுமா? முடியாது. மனமே முருகனின் மயில் வாகனம். மனமே முருகனின் மயில் வாகனம். மௌனம், பேச மௌனம் இருந்தால்தான் இறைவனை அறிய முடியும். கண்டனவெல்லாம் மௌன ஒரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்கிறோம். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. சோ மௌனத்தில் தான் இறைவனை அறிய முடியும் என்பதனால அழகு குத்தி பேசக்கூடாது, மௌனமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பு தந்தாங்க. அடுத்தது பாத யாத்திரை. நீண்ட தூரம் நடந்து போகின்ற போது உடலுக்கு வலு ஏற்படும். உடலில் உள்ள கழிவு எல்லாம் நீங்கி உடல் சுத்த தேகமாக மாறும். அதுக்குதான் பாத யாத்திரை. சுத்த தேகத்தில் சுத்த மனம், சுத்த தேகமும் சுத்த மனமும் இணைந்தால் பரிசுத்த ஆவியோடு இணைந்து விடலாம், இறைவனோடு இணைந்து விடலாம். இதற்காகத்தான் பாத யாத்திரை, பால் காவடி, அழகு கூத்துதல் என்றெல்லாம் சடங்குகளை வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். இது எல்லாம் அர்த்தம் புரிந்து செய்திருந்தால் இன்றைக்கு முருக பக்தர்கள் அனைவரும் ஞானியாக இருப்பார்கள். இன்னொரு கடவுள், இன்னொரு மதம் என்று மாற மாட்டாங்க. இது புரியாமல் போனதற்கு உங்களுக்கே தெரியும், பல காரணங்கள் உண்டு. பொதுவாக பிரசாதம் என்று சொல்கிறோம், தெய்வத்துடைய அருள் பிரசாதம் சொல்கின்றோம். அது பொங்கலோ தீர்த்தமோ கொடுக்கறாங்க, பழமோ கொடுக்கறாங்க. இது கை நீட்டுகின்ற எல்லோருக்கும் கிடைக்கும். கை நீட்டுகின்ற எல்லோருக்கும் பிரசாதம் கிடைக்கும். ஆனால் தெய்வத்தின் ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்றவர்களுக்கு மட்டுமே தெய்வத்தின் ஆசீர்வாதம், தெய்வ கடாட்சம் கிட்டும். வேற யாருக்கும் கிடைக்காது. ஏனென்றால் நீங்க யோசிச்சு பாருங்க, தெய்வத்தை வணங்கிய எல்லோருக்கும் துன்பம் நீங்கி இருக்க வேண்டும், எல்லா நலன்களும் வளங்களும் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி எத்தனை பக்தர்கள் நாம பார்க்க முடியுதுங்க? அவர்கள் வேண்டியது தேடியது கிட்டவில்லை என்றால் அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அதை கண்டெடுத்து சரி செய்தால் தானே நாம் எதிர்பார்க்கின்ற, விரும்புகின்ற ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அந்த ஓட்டை கண்டெடுத்து அடைக்க வேண்டும். அந்த ஓட்டைகளை அடைத்தால்தான் வாழ்க்கை நிறைவு பெறும். எனவே பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா சடங்குகளுக்குள்ளும் ஒரு தத்துவம் அடங்கியிருக்கிறது. அந்த தத்துவமே அறநெறி வாழ்க்கை. அதை பின்பற்றிவிட்டால் நமக்கு எல்லா நலன்களும் இயல்பாக வந்து சேரும். அதனால் தெய்வத்தின் பிரதிநிதியாக குரு என்ற உயர்ந்த மகான்களை இறைவனே உருவாக்குகின்றார். அதாவது அருணகிரி ஒரு பாடு சொல்றாரு, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்ப யார் குருஸ்தானம்? குரு சாட்சாத் பரபிரம்மம், இறைவனேதான் குருவாகவும் வருகிறார். அந்த குருவை அண்டி அவர் காட்டுகின்ற பயிற்சிகளை, தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ளும் என்றால் வாழ்க்கை
நலம் பெறும். அதனால்தான் மகர்ஷி அவர்கள் எல்லாம் அறநெறி வகுத்து, பயிற்சி முறைகளை வகுத்து, உடற்பயிற்சி, காயல்பம், தவம், தற்சோதனை எல்லா பயிற்சியிலும் முழுமைப்படுத்திய பிறகு, அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர், சுகமான வாழ்க்கைக்கு வழி நான் காட்டுகிறேன், இங்க வாருங்க என்று மகர்ஷி கனிவோடு கருணையோடு நம்மை அழைக்கிறார். பாவிகளை இங்கே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், சாந்தி அடையுங்கள் என்று அழைத்தார் இயேசுபிரான். இப்படி எல்லா மகான்களும் நாம் நலம் பெறுவதற்காகத்தான் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களே தவிர நம்மிடத்திலிருந்து அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு இது கூட எந்த மகனும் கேட்டாரா? போலி சாமியர்கள் கேட்பாங்க, ஆனா உண்மையான ஞானிகள் கேட்டாங்களா? எதையும் கேட்க மாட்டாங்க. எனவே தெய்வத்திடம் வேண்டினால் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்கின்ற மதவாதிகள் தங்களுக்கு வேண்டிய பணத்தை பக்தர்கிட்டத்தான் வசூல் பண்றாங்க. கவனிக்கணும் இல்லையா? எனவே மனம் பழுத்த நிலைதான் ஞானம். அதை சுட்டி காட்டியதுதான் ஞானப்பட நாடகம், முருகன் நடத்திய ஞானப்பட நாடகம். இப்படி இந்த மனதை இறைவனோடு இணைக்கின்ற போதுதான் ஒரு அற்புதமான ஒரு பாடலுக்கு பாருங்க. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. என்ன புரிந்து கொண்டார்கள் மக்கள்? முருகா வேலவா என்று சொன்னால் நம்மை நெருங்கக்கூடிய துன்பங்கள் கூட அப்படியே ஓடி போயிடும் என்றுதான் எல்லா பக்தர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த பாடலுக்கு அதல்ல பொருள். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. அசல் பொருள் என்ன? விளைவு வேறு, வினை வேறு. வினை என்பது காஸ், விளைவு என்பது எஃபெக்ட். அப்போ ஒரு செயல், வினை என்பது ஒரு செயல், விளைவு என்பது இந்த செயலுக்கு வரக்கூடிய விளைவு. அப்போ வந்த வினையும் வந்த விளைவும் என்று சொல்லலையே, வருகின்ற வல் வினையும் வல் விளைவும் என்று சொல்லலையே. அப்ப உண்மையான பொருள் என்ன என்று சொன்னால், நாம் முருக பக்தியில் தேர்ச்சி பெற்று முருகனோடு ஒன்றி நிற்கின்ற போது நம்முடைய மனம் அதர்மத்தை தொடாது, தர்மத்தை மட்டுமே சார்ந்து நிற்கும், தெய்வ நீதியை மட்டுமே மதித்து வாழும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் சமுதாய சூழ்நிலையின் காரணமாக உனக்கு இப்போ ஒரு கெட்டது, இதை செய்தால் உனக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, இந்த காரியத்தை பண்ணினேன்னா உனக்கு இத்தனை கோடி தர்றேன் என்று ஒருத்தன் சொல்றான். இயல்பில் மனம் ஆசைப்படும். அச்சோ அவ்வளவு பணம் வருதா, சரி செஞ்சிடலாம். ஆனா இப்ப முருகனோடு ஒன்றி நிற்கிறேன், தர்மத்தை மட்டுமே செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதர்மத்தின் பக்கம் நான் போவதே கிடையாது. இப்போ இந்த பக்குவம், இந்த முருக பக்தி என்ன செய்கிறது? வந்த வினை வந்து நிக்குது. உனக்கு 10 கோடி தர்றேன், இந்த பாவத்தை பண்ணு. பின்னாடி இன்னொன்னு வந்துட்டு இருக்குது, இந்த பாவத்தை பண்ணு, உனக்கு ஒரு கிலோ தங்கம் தர்றேன். இப்படி வந்த வினையும் வரப்போகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. இது எனக்கு 10 கோடி எனக்கு வச்சுட்டு நான் பண்ண போறேன், அந்த தங்கம் எனக்கு எதுக்குப்பா, நீயே வச்சுக்க என்று தீயதை செய்யாம என்னை காக்கும் இந்த முருக பக்தி. இப்படித்தான் முருகன் நம்மளை காப்பாற்ற முடியும். வினை செய்து விட்டோம் என்றால் விளைவை தடுக்க முடியாது. கையை தட்டிட்டோம், சத்தம் வந்தாச்சு, திரும்ப வாங்க முடியுமா? For every action there is an equal and opposite reaction. தடுக்க முடியாது. எனவே உனக்கு வர வேண்டிய நன்மைகளோ தீமைகளோ அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது என்று தீர்ப்பளித்தார் விவேகானந்தர்.
எனவே பக்தி நம்ம என்ன செய்யும் என்றால் தர்ம சார்ந்து வாழ வைக்கும். அந்த தர்மத்திலே பின்னி நிற்கின்ற போது, ஒட்டி நிற்கின்ற போது முருகன் நம்மை வந்த வினையும் வருகின்ற வல்வினையிலிருந்து நம்மை காத்து விடுவான். முருகனை அலட்சியப்படுத்திவிட்டு, தர்மத்தை அலட்சியப்படுத்திவிட்டு, அறிவை புறம் தள்ளிவிட்டு, மனம் போன போக்கிலே ஆசைப்பட்டு ஒரு பாவத்தை செய்து விட்டால் முருகன் காப்பாற்ற மாட்டான். விளைவை முருகனால் தடுக்க முடியாது. இதெல்லாம் புரிந்து வாழ்வதற்காகத்தான் வைகாசி விசாகம். மனதை விரிவுபடுத்தி விட்டால் வைகாசி விசாகம். சரி, இப்ப இந்த முருகனை எப்படி உணர்வது அப்படின்றதுக்கு கண்ணாசன் மிக அற்புதமான 4 வரிகளை சொல்றார். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு நாள் இப்ப ஆன்மீகத்தை வருகின்ற போது நம்ம யார் கடவுள் கேட்கிறோம். முருகன், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு முருக பக்தி இருந்தால் எனக்கு முருகனை தான் கடவுளா காட்டுவாங்க. சிவபக்தர்களா இருந்தா சிவனை கடவுளா காட்டுவாங்க. இப்படி அன்றொரு நாள் அவனிடத்தில் பெயரை கேட்டேன். முருகன் சொன்னாங்க. அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன். எங்க இருக்கிறாரு? பழனிமலை இருக்கிறான்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்த போது நான் பேசுவதை கேட்கக்கூடிய, என்னை பார்க்கக்கூடிய ஒரு மனிதனை காணவில்லை. ஒரு விக்கிரத்தை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அது ஆண்டி கோலத்தில் இருக்கிற ஒரு விக்கிரத்தை பார்த்து, அந்த முருகனை எப்படி நான் அறிவது என்று அந்த பாடலை தொடங்கி அதுல இடையில வரி வருது பாருங்க. ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானா. பழனியில கோவனாண்டியாத்தான் இருப்பாரு முருகன். பொதுவாக அந்த அலங்காரம் இருக்கும். பிறகு அவனுக்கு விசேஷ நாட்கள்ல பூஜையில ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சி சொல்றாரு கண்ணதாசன், ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம், அவனை அரசன் போல சிங்காரித்து தேர்ந்தெடுப்பாராம். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை. இவ்வளவு அற்புதமான தத்துவம் பாருங்க. என்னதான் நீ வெளியே வேஷம் போட்டு அவனை ராஜா மாதிரி அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும், இவர் எனக்கு உண்டியில 10 ரூபா போட்டாரு, இவர் எனக்கு ராஜ அலங்காரம் பண்ணி தங்களாத விழுத்தாரு, ஆனா இவருக்கு அள்ளி கொடுக்கலாம், இவனுக்கு கொஞ்சம் எண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முருகன் பேதம் பார்ப்பானா என்றால், வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை. முருகன் எங்க இருக்கிறான்? எனக்குள்ளேயே இருக்கிறான். எப்படி வெளியே பார்க்க முடியும்? வெளியே எங்க போய் தேட முடியும்? எனவே அதுல என்ன வரும்னா, கடைசி பெறால அவன் என்னை தேடி வருவரைக்கும் விட மாட்டேன் என்ற ஒரு வரி வரும். அப்போ இது என்ன காட்டுதுன்னா, அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விட மாட்டேன் என்றால் வைராகியம். இறைவனை அறியக்கூடிய வகையிலே நான் பயணிக்க, இறைவன் என்னை நோக்கி வந்து என்னை ஆட்கொள்கின்ற வரைக்கும் என்னுடைய முயற்சியிலே நான் பின்தங்க மாட்டேன், விடா முயற்சியோடு பயிற்சி செய்வேன் என்பதுதான் அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விட மாட்டேன் என்று அந்த பாடல்ல ஒரு 12 வரிகள் அற்புதமான வரிகளாக இருக்கும். இப்படி இந்த உண்மையை உணர்ந்து வைகாசி விசாகத்தில் முருகனை தரிசித்து, ஆறுமுகமான பொருள் அந்த ஆதிசிவமே, அதனோடு ஒன்றி கலப்பதே பிறவை நோக்கம் என்று உணர்ந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த வசந்த அம்மா அவர்களுக்கும், கேம்பிரிட்ஜ் மனவளக்கலை மன்ற நிர்வாகிகளுக்கும், செவிமடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கோரி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன்.